செய்யறதுக்கு இதில் சோப்பு பச்சை அரிசி எடுத்து இதை 3 மணித்தியாலம் கழுவி போட்டு நனைய வச்சு நான் இதில் 2 கப் எல்லாட்டிக்கு 430 கிராம் வருது. இதில் வந்து லைட்லியான ஒரு ஈரத்தன்மை இருக்குது. இப்போ இதை நாங்கள் போட்டு அரைச்சி பட்டை எடுப்போம். ஸோ இந்த இருக்கு எந்த கிரைண்டரில் போட்டு நாங்கள் நல்ல பட்டை இதை அரைச்செடுப்போம். இந்த இதில் போட்டிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்கு இதை நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இதை வந்து நான் ஒரு செப்பரேட்டான பவுலில் வந்து இதை போட போகிறேன். போட்டுட்டு இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் போட்டு இதே மாதிரி அரைச்சி எடுக்க போகிறேன். எல்லாத்தையுமே போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கேன். இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். ஸோ நான் இதை வந்து அரைக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு பவுல் எடுத்து சின்ன கண்ணில் பின்னர் எடுத்துருக்கிறேன். அரைதட்டு சின்ன கண்ணில் இப்போ இதில் போட்டு நாங்கள் அரைச்செடுப்போம். முடிஞ்ச அளவு கை வைக்காமல் இதை அரைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்கு இதில் நான் அரைச்சிருக்கிறேன். இவ்வளோ குறுநல் வந்திருக்கு. நான் திருப்பி இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி ஒரு குறுநலும் வராத அளவுக்கு வந்து நான் இதை அரைச்செடுக்க போகிறேன். இந்த இருக்கு நான் எல்லா மாவையும் போட்டு அரைச்சிருக்கிறேன். அதில் வந்து குறுநலையும் திருப்பி கிரைண்டரில் போட்டு பட்டை அரைச்சி இவ்வளோ குறுநல் தான் மிஞ்சி இருக்குது. 1 டேபிள் ஸ்பூனும் கொஞ்சம் குறைய தான் மிஞ்சி இருக்கு. இதை டிஸ்கார்ட் பண்ணி தேவையில்லை. இந்த இருக்கு 2 கப் அரிசி எடுத்து நான் நினைய வச்சு இதை அரைச்சி வச்சிருக்கிறேன். இதை நான் வந்து நிறுத்து பார்த்தேன்னா கிராம் கணக்குன்னு சொன்னால் சரியா 490 கிராம் வருது. அப்படி இல்லாட்டிக்கு நான் மெஷர் பண்ணி பார்த்தேன்னா இந்த இருக்கு 250 மில்லிலிட்டர் கப்பில் வந்து 4 கப் பிளஸ் 1/3 கப் மா வந்தது. ஸோ இப்போ இவ்வளோத்தையும் வந்து நாங்கள் அவிச்செடுப்போம். உங்களுக்கு விருப்பம் பண்ணி சொன்னால் நீங்கள் நீத்திப்பட்டியில் போட்டு இதை நீங்கள் அவிச்செடுக்கலாம். பட் நான் வந்து இந்த டபுள் ஸ்டீமரில் தான் அவிக்க போகிறேன். இந்த இருக்கு 4 கப் பிளஸ் 1/3 கப் எல்லாட்டிக்கு 490 கிராம் இந்த அரிசி மா இருக்குது. நான் அரிச்சு வச்ச அரிசி மா. இப்போ இதை நாங்கள் போட்டு அவிச்செடுப்போம். இந்த டபுள் ஸ்டீமரில் வந்து நான் கீழே வந்து பேப்பர் டவல் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ள இதை போடுங்க. இப்படி நான் போட்டிருக்கேன். இப்படி கூட விரலால இப்படி ஓட்ட போட்டு விடுங்க. இப்படி போட்ட பிறகு இன்னொரு பேப்பர் டவலால் தான் நான் அதை மூடுறதுக்கு காரணம் வந்து நாங்கள் அவிக்கிற நேரம் வந்து மூடியில் இருக்க வேர்வை வந்து மாக்கு மேலே போகும். ஸோ அதால் தான் நான் இந்த பேப்பர் டவலால் வந்து மூடுறேன். இப்படி மூடினா பிறகு மூடியால் டைட்லியாக மூடி போட்டு இதை நாங்கள் அவிச்செடுப்போம். இதில் வந்து நான் சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணி நல்லா கொதிச்சோன்றிருக்கு. இப்படி நல்லா கொதிச்சா பிறகு இந்த அரிசி மாவை நாங்கள் வச்சு அவிச்செடுப்போம். வச்சிருக்கிறேன் ஒரு 15 to 20 நிமிஷம் அவிச்செடுப்போம். ஸோ இப்போ நான் சரியாக வந்து 20 நிமிஷம் இதை நான் வச்சு அவிச்சிருக்கிறேன். 20 நிமிஷம் நீங்கள் அவிச்சா பிறகு ஒரு முள்ளுக்கரண்டியால் இப்படி குத்தி பாருங்க. இந்த அப்படி நல்லா ஹார்டாக போதில்லை. இந்த லூஸாக இல்லாமல் கொஞ்சம் இறுக்கமாக போகணும். ஆகலும் இறுக்கமாக இல்லை. பட் இந்த ஒரு அளவுக்கு வந்து இறுக்கமாக போகணும் முள்ளுக்கரண்டி. இந்த ஸோ நான் எக்ஸாக்ட்லியாக வந்து தண்ணி நல்லா கொதிச்சு பறக்க நான் வந்து வச்சுட்டு 20 நிமிஷம் வந்து நான் இதை அவிச்சிருக்கிறேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு இதை நாங்கள் ஆற விடுவோம். இந்த இருக்கிறதுல நான் ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இந்த நான் அவிச்சு வச்ச அரிசி மாவை வந்து இந்த பவுலில் போடுங்க. போட்டு பேப்பர் டவலையும் ரிமூவ் பண்ணி விடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு முள்ளுக்கரண்டியால் இதை உளுத்தி விடுங்க. இதுதான் நீங்கள் உடனே அரிசி போட்டு நனைய வச்சு அரைச்சு அவிச்சு செய்கிற இடியப்பம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் உளுத்தி விடுங்க. ஸோ இப்படி உளுத்தினா பிறகு ஒரு 5 to 10 நிமிஷம் இப்படியே ஆற விடுவோம். 20 நிமிஷமாக இதை நான் ஆற விட்டுனா நல்லா உளுத்தி விடுங்க. அது நீங்கள் திருப்பி வந்து அரிக்க தேவையில்லை. நீங்கள் உளுத்தினா பிறகு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. பட் நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து நல்ல கொதி தண்ணி எடுத்து நான் நல்லா கொதிச்சா அப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு நான் 1 கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்பேன். ஸோ நான் அடுத்த 1 கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டரையும் விட்டுருக்கிறேன். இதில் வந்து என்ன 1 கப் இருக்குது எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர். இப்போ இதையும் வந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழைச்செடுப்போம்.
மறக்காமல் மேக் ஷூர் பண்ணுங்க, நல்லா கொதி தண்ணியை 2 நிமிஷம் ஆற விடுங்க. டோட்லியா வந்து 2 கப் இல்லாட்டிக்கு 500 ml தண்ணி விட்டுருக்கிறேன். ஸோ தண்ணி காணாதபடியாக நான் எண்ணெய் ஒரு 1/2 கப் இல்லாட்டிக்கு 125 ml எடுத்திருக்கிறேன். இப்போ இதையும் விட்டு குழச்சி எடுப்போம். நான் எடுத்த 4 கப் ப்ளஸ் 1/3 கப் அரிசி மாவுக்கு வந்து நான் சுடுதண்ணி பாவச்சிக்கிறேன் வந்து 2 கப் ப்ளஸ் 1/4 கப் எல்லாட்டிக்கு 560 ml யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை நாங்கள் கையால் நல்லா பிசைஞ்சு குழச்செடுப்போம். நல்லா பிசைஞ்சு குழச்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதை புளிஞ்சு எடுக்க வரையும் மூடியே வைங்க, இல்லாட்டி காஞ்சிடும் அரிசி மாண்டபடியாக. இதை நான் இப்படி குழச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் புளிஞ்செடுப்போம். ஸோ நான் அந்த இடியப்பத்தை புளியறதுக்கு வந்து நான் இடியப்ப தட்டை எடுத்திருக்கிறேன். இந்த இருக்கு எந்த இடியப்ப உரலும் எடுத்திருக்கிறேன். இப்போ எடுத்துட்டு நான் குழச்சி வச்சிருக்கிற மாவுலேருந்து எடுத்து வச்சுட்டு இதை புளிஞ்செடுப்போம். ஸோ நீங்கள் ஒவ்வொருக்கா இதை நீங்கள் புளியக்க வந்து பிளேட்டால் மூடி வைங்க, இல்லாட்டி காஞ்சிரும். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் புளிஞ்செடுக்க போகிறேன். இந்த இடியப்பத்தை அவிக்கிறதுக்கு நான் அதில் பானை வச்சு ஹீட்டை வந்து ஹை ஹீட்டில் வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு பறக்குது. இப்போ நாங்கள் இந்த இடியப்பத்தை அடுக்கிட்டு அவிச்செடுப்போம். நான் மூடி போட்டு ஒரு 6 நிமிஷம் அப்படி அவிச்செடுக்க போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமாக அதுலேருந்து அவிச்சிருக்கிறேன். இது நல்லா அவிஞ்சிட்டுது. தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவிஞ்சிட்டுன்னு தெரியும். மாதிரி இருக்காது, நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நாங்கள் இதை இறக்கி எடுப்போம். ஸோ இந்த இறக்கு இது நான் அவிச்சு இறக்கி இருக்கிறேன். இந்த புறம்பான ஒரு டிஷ்ஷில் இறக்கிடுங்க. இருக்கிற எல்லாத்தையுமே நான் இப்படி அவிச்செடுக்க போகிறேன். இந்த அரைக்கு இந்த இடியப்பம் வந்து செய்து முடிஞ்சுது. மெட்ட மேக் ஷூர் பண்ணுங்க, சுடுதண்ணி வந்து கொதிக்க ஊற்றிடாயங்கோ. 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு ஊற்றி குழச்சிடுங்கோ. இந்த அரைக்கு நல்ல பர்ஃபெக்டாக சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் அவிச்சு இறக்குனா பிறகு லைட்லியாக ஆற வச்சுட்டு மூடி வைங்க, இல்லாட்டி காஞ்சிரும் அரிசி மாண்டபடியாக.